வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா சென்னா புலாவ். இந்த சென்னா புலாவ் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காபுலி சென்னா அப்படிங்கிற சென்னாவை வந்து வெள்ளை கொண்டக்கல்லையை 100 கிராம் கொண்டக்கல்லை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி 250 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 டம்ளர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புலாவ் அப்படின்னாலே நமக்கு ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அனாசிப்பூ, இத்தனை வந்து ஹோல் கரம் மசாலாஸ் அப்படிங்கிறது தேவை. இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து 1 கரண்டி, நல்ல பெரிய 1 கரண்டி, குழு கரண்டியால் 1 கரண்டி எடுத்துக்கோங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேவையானது, அதாவது நமக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வேணும். அதுக்கு அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு விழுந்து நான் 1 தேக்கரண்டின்னு எழுதியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்களுடைய தேவை, சால்ட்டே போதும் போல் தேவையான அளவுக்கு தான். வெங்காயம், இதுக்கு நான் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை எடுத்து ஆஃப் சர்க்கிளில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி தான் புலாவுக்கு போடணும், உங்களுடைய விருப்பம். அப்புறம் அடுத்தது பச்சை மிளகா, நான் வந்து 4 பச்சை மிளகா போடுவேன். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான். காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான் இருக்கணுமே தவிர மிளகாத்தூள் போடக்கூடாது. கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னாவை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு நைட்டுக்கு எப்போதும் போல் சென்னாவை ஊற வச்சுட்டு வடிகட்டி குக்கரில் ஒரு 5 விசில் அளவுக்கு ஊற வச்சு, அதாவது வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருங்க, வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நாம் எப்போதும் சொன்ன மாதிரி ஆயில் வச்சு, இந்த ஆயில் சூடானதும் நாம் என்ன பண்ணோம், ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெடித்த பிறகு 4 பச்சை மிளகாவை போட்டு வதக்கணும். வதக்கும் பொழுது வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்மதி அரிசியை 2 முறை அலசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி புலாவுக்கு மட்டும் வெங்காயம் வதக்கிறது வந்து அரை பங்கு அளவுக்கு தான் வதக்கணும். மீதி ரொம்ப நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா புலாவு வந்து லைட்டாக கலர் மாறக்கூடும். இதுக்கு தான் பாதி பேர் தெரியாமல் பால் ஊற்றி தயிர் ஊற்றி இப்படிலாம் பண்ணி புலாவு பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். நான் பண்ணதும் கிடையாது, அதை நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்தது இந்த வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தது அப்படின்னா பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், நான் சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறனால 2 ஸ்பூன் போடுறேன். ஸோ இதை போட்டு பச்சை வாசனை போன பிறகு வெங்காயத்துக்கு தண்ணி ஊற்றணும். நாம் புலாவுக்கு தண்ணி ஊற்றணும். புலாவுனாலும் சரி, பிரியாணினாலும் எப்போதுமே நாம் சொல்கிறது என்னென்னா 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி, இதுதான் கணக்கு. இப்போது இந்த தண்ணியை ஊற்றிட்டு இதில் உப்பு போட்டு தண்ணி கொதிக்கும் பொழுது பாஸ்மதி அரிசியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊற வச்சுருக்கீங்களே, கை போட்டு அலசக்கூடாது. அலசினீங்கன்னா உங்களுக்கு உடையும். அதனால தான் முன்னாடியே அலசிட்டு ஊற வைக்க சொல்லியிருக்கேன். இப்போது வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உப்பு போட்டு கொதிக்கும் பொழுது இதை வடிகட்டி வச்சுக்கிட்டா கொதித்ததும் அரிசியை நீங்கள் எடுத்து போடலாம். இப்போது நான் பாருங்கள், அரிசியை போட்டு தண்ணியை போட்டுட்டு மூடுறேன். மூடின பிறகு இந்த தண்ணி கொதிக்கும் இல்லையா, இந்த தண்ணி கொதிக்கும் போது தான் நாம் பிரியாணி அரிசியை போடணும். இதுதான் கணக்கு எல்லா இடத்துமே. இப்போது பாருங்கள், நான் பாலோ தயிரோ எதுவுமே ஊற்றல, அதே கலர்லேயே தான், வெள்ளை கலரில் தான் வெகுது. வெங்காயத்தினுடைய கலர் என்னவோ அதுதான் வரும். இப்போது ஊற வச்சு வடிகட்டின அரிசியை நான் சேர்க்குறேன். இந்த சேர்த்த பிறகு அரிசியை சேர்த்த பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ உங்களுக்கு அரிசி வேக வேக என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியை இழுத்துக்கும். அப்போது என்ன ஆகும்னா நீங்கள் அந்த நேரத்தில் சென்னாவை போடணும். சென்னா வந்து நாம் ஆல்ரெடி 5 விசில் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டு தம் பண்ணி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி புலாவை தம் பண்ணும்போது போட்டுட்டு பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 5 விசில் பண்ணும்போது எனக்கு கைகளில் தொட்டால் நசுக்கிற அளவுக்கு இருக்குது. இதோட சாதத்தோடு சேரும்போது அந்த உப்பு காரம் இதெல்லாம் சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் தம் பண்ணும்போதே போடுறேன். இப்போ பாருங்கள், சென்னாவை நான் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி தான் இருக்குது. இந்த நேரத்தில் சேரும்போது சென்னாவினுடைய உப்பு ப்ளஸ் அரிசியில் உப்பு காரம் இதெல்லாம் சென்னாவில் சேர்ந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை ஸ்லோவாக வச்சு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் தம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் புலாவை பிரிக்கணும். பிரியாணியாக இருந்தாலும் அப்படி தான் பிரிக்கணும். இந்த சென்னா புலாவை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைடில் உள்ள மண் அரிசியெல்லாம் உள்ளாத்தையும் தடவி விட்டுட்டு மேலே தம் பண்ணிட்டேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து இதை புலாவை பிரிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு டாப்பாக வந்திருக்கு பாருங்கள். வெந்த பிறகு புலாவை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேலே சாதம் நின்றுதுனாலே கரெக்டாக இருக்கும். இப்போது வெட்டி வச்ச புதினா கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு புலாவ் சூப்பராகும். இந்த புலாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சைட் டிஷ்ஷாக டால் டோக்லா அப்படிங்கிறத செஞ்சுருக்கேன். இந்த டால் டோக்லாவோட இந்த சென்னா புலாவை சாப்பிடும்போது ரொம்ப டாப்பாக வந்தது. அந்த டால் டோக்லா எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் காட்டுறேன். ஸோ செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புலாவுக்குன்னே தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பிரியாணிக்குன்னே தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், வெரைட்டியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணி செய்யுங்க. இந்த டால் டோக்லா பாருங்கள், இதுதான் டால் டோக்லாங்கிறது. இதையும் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம்.